எல்லாரும் ஓடணும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவை இருக்கிறவன் தான் ஓட போகிறான், தேவை இருக்கிறவன் தான் சம்பாதிக்க போகிறான். தேவை இருக்கிறவங்க ஓடுங்க, சம்பாதிங்க, அடுத்த லெவல் போயிருங்க. எல்லாரும் ஓடணும் பணம் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே வாழ்க்கைக்கு பணம் தேவை, சரிங்களா? ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. பணமே வாழ்க்கையில் இல்லை. பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அது எப்போ புரியும்? நம்மக்கிட்ட நிறையா பணம் வந்ததுக்கப்புறம் தான் புரியுதுங்களா? இங்கே அடிப்படை தேவைக்கு, அடிப்படை வாழ்க்கைக்கு, அடிப்படை நம்மளோட தேவைகளுக்கு கண்டிப்பாக பணம் வேணும். அடிப்படை தேவைக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லையா, ஒரு 2 லட்சம் செலவாகுதா, நம்மக்கிட்ட 4 லட்ச ரூபா இருக்குதா, எப்போ என்ன வேணுமோ நம்மக்கிட்ட பணம் இருக்கா, அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது தான் பணம் வாழ்க்கைக்கு தேவையில்லை. வாழ்க்கைங்கிறது வேறு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, சொந்தக்காரர் கூட ஷேர் பண்ணுறதுக்கு, ஷாப்பிங் போகிறதுக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு, அந்த வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு பணம் பண்ணணும்னு ஓடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? திடீர்னு ஒரு கல் தட்டி கீழே விழுந்துட்டு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு பணம் இல்லை இல்லையா? ஐயோ லீவ் போட்டு போக முடியாது, ஆஃபீஸுக்கு வேலைக்கு விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பணம் வேணும். நம்மளும் அந்த லெவல் சேர்த்திட்டோம்னா நம்மளும் அந்த தத்துவங்களை உதிர்க்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு புரியும். இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது, வாழ்க்கை எல்லாமே புரியுது. பணம் தேவையில்லை, பணமே வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பணம் வேணுமில்ல, அதுக்கு ஓடிதானே ஆகணும். எனக்கு ஆசை தான் ஜாலியாக குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டில் இருந்துட்டு வாரம் கோயிலுக்கு போயிட்டு இல்லையா, நாய்க்குட்டிகளெல்லாம் வளர்த்துட்டு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு, அப்போ எல்லாமே நம்ம சம்பாரிச்சதுக்கப்புறம் நம்மளும் அதெல்லாம் பண்ணலாம். அதையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அடிப்படை தேவைக்கு முதல்ல சம்பாதிக்க ஓட வேண்டியதாக இருக்குல்ல. இப்போல்லாம் அத்தியாவசியமே ஆடம்பரம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அத்தியாவசிய தேவைக்கு முதல்ல என்ன இருந்தது? 600 ரூபா இருந்தால் ஒரு மாதம் மளிகை ஜாமானே வாங்கிடலாம். இப்போ 600 ரூபாய் வச்சு நீ 1-2 ஜாமான் தான் வாங்க முடியும். எல்லாமே ஆடம்பரம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க அந்த அத்தியாவசியக்காகவே ஓட வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க, என்ன உள்பட. உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க வந்து வீடியோவில் சொல்கிறாங்க லைஃப்பில் பணம் தேவையில்லை, பணம் போனன்னு ஓடாதீங்க, இந்த வாழ்க்கையை வாழுங்க, வாழ்கிறதா வாழ்க்கை. ஆமாம், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், பணத்துக்காக இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடிப்படை பணம் வேணும்ல. புரியுதுங்களா? அப்போ அதை முதல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓடிதான் ஆகணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்காங்க, எல்லாரும் இங்கே ஈக்குவலாக இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்க ஓடிதான் ஆகணும், இங்கே இருக்கிறவங்க சும்மா வேணா இருக்கலாம், நீ ஓடிதான் ஆகணும். இந்த இடத்துக்கு போய்க்கோ, நீயும் அந்த தத்துவம் சொல்கிற இடத்துக்கு போயிருங்கிறேன். புரியுதா? ஒரு கட்டத்தில் பணம் வேணுங்கிற அளவு சம்பாரிச்சிட்டீங்கன்னா உண்மையும் அதுதான், வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் தேவையில்லை. ஆனால் வயிறு பசிக்கும்ல, அதுக்கு சாப்பாடு போடணும்ல. நீ தியானம் பண்ணி உட்காந்துடலாம், உன் குழந்தை கூப்பிடுது, நீ என்ன சொல்வ? மகனே கண்ணை மூடி உட்காரு, தியானம் பண்ணு, கடவுள் வருவாருன்னு நீ சொல்ல முடியுமா? அந்தந்த தேவை கடவுள் நம்மளுக்கு சோறு கொடுக்கறதுக்காக இல்லை, அதுக்கு தான் நம்மளுக்கு கை கால் கொடுத்துருக்காரு. 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த 6வது அறிவு தான் கடவுளே, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். புரியுதுங்களா? அந்த 6வது அறிவு, அந்த கடவுளை யூஸ் பண்ணிக்கோ, நீ சம்பாரி இல்லையா? இன்னொருத்தங்க சொல்கிறத கேட்டால் அவன் கோடிக்கணக்காக சம்பாரிச்சவன் மட்டும்தான் அதை சொல்லுவான். நீ சம்பாரிச்சுக்கோ, உன் தேவைக்கு நீ ஓடு, வயசை தொலைச்சிடாத, சம்பாதிக்கிற வயசை விட்டுறாத. சம்பாதிக்கிற வயசை விட்டுட்டீன்னா மறுபடியும் கஷ்டப்படுவ. ஓடுற வயசில் ஓடிடு, விளையாடுற வயசில் விளையாடு, ரெஸ்ட் எடுக்கிற வயசில் அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இல்லை ரெஸ்ட் எடுக்கிற வயசில் நாயா பேயா ஓடணும், அப்போ உடம்பு ஒத்துழைக்காது, அது மரண வேதனை. புரியுதா? அது மரண வேதனை. அதுக்கு இப்போவே ஓடிடு. நீ மறுபடியும் கடையில் விழுந்தா கூட உன்னை பார்த்துக்க போட்டி இருக்கும். அம்மாவாசை டவுசருக்கு சண்டை போடுற மாதிரி, பாட்டிக்கு நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், யார் பக்கத்தில் வராதீங்க, பாட்டி சாப்பிட்டாங்களா, பாட்டி ஜூஸ் குடித்தாங்களா, பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு. புரியுதா? நல்லா சம்பாரிச்சிட்டு நீ கடையில் விழுந்தா கூட உன்னை தாங்குறக்கு ஆள் இருக்கும். நீ சம்பாதிக்காமல் கடையில் விழுந்தேன்னா உனக்கு படுக்க வைக்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் இடம் இருக்காது, உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க. புரியுதா? வயசையும் இளமையும் சம்பாதிக்கிறத விட்டு வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் தொலைச்சிடாதீங்க. சம்பாதிக்கிற வயசை நாயா போய் சம்பாதிங்க, கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வைங்க. உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணோன்னு நினைங்க, செட்டில் பண்ணுறதை விட்டுறாதீங்க. நீங்களும் செட்டில் ஆகிக்கோங்க, அப்புறம் கூட அப்படியே வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இல்லையா? கண்ணை மூடிட்டு பணம் பண்ணணுன்ட்டேவா இருக்க போகிறோம்? கிடைச்ச கேப்லலாம் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 2 நாள் என்ஜாய் பண்ணுங்க. சரியா? வாழ்க்கையை வாழுங்க. வயசான காலத்துலேயும் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், நம்ம சந்தோஷப்படுவோம். நம்ம ஜாலியாக இருந்தால் வேணுங்கிறது எல்லாம் போட்டோம் நல்லா சாப்பிட்டோன்னு இருந்தால் நாளைக்கு நீ உட்காரும்போது உங்கள் குழந்தைங்க அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு கஷ்டப்படும் போது உன்னால் எப்படி சிரிக்க முடியும்? நம்ம வாழ்ந்துட்டோம், ஆனால் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்போ எல்லாரும் செட்டில் பண்ணணும். நம்ம குடும்பத்தை சார்ந்து தானே இருக்கோம், நம்ம யாரும் தனியாக நட்டுக்கிட்டு நிற்கல இல்லையா? அப்பா அம்மாட்ட இருந்தால் வந்தோம், நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம குழந்தைக்கு இருக்குது. இங்கே எல்லாருமே ஒருத்தர் சார்ந்து தானே இருக்கும். அப்போ நீயும் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்க.
உனக்கு உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து சந்தோஷம் கிடைச்சிதுன்னா அதே சந்தோஷத்தை உன் குழந்தைகளுக்கு நீ கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அது உன்னையும் பார்த்துக்கும் சந்தோஷமா. இப்போ இங்கே யாரும் மரமாக விதை விழுந்தமா மரம் கூட விதையிலேருந்து தான் வந்தது இல்லையா? வானத்துலேருந்து நம்ம உழுகலை. அப்போது நீ குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கிற. எத்தனை தூரம் போனாலும் உன் குடும்பத்தை விட்டுறக்கூடாது. சரிங்களா? குடும்பம் தான் உன்னோட பேஸே. குடும்பம் நம்பினா மட்டும்தான் நீ இங்கிருந்து வெளியே போகிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே. சம்பாரிச்சிட்டு வந்து யார் கூட சந்தோஷப்படுவேன்? உன் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கணும். நீ கொண்டு வந்ததை பார்க்குறக்கோ, பாராட்டுறக்கோ, திட்டுறக்கோ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும். அந்த ஃபேமிலியை தொலைச்சிடாத. சரியா? ஃபேமிலிக்காக தான் பணம் சம்பாதிக்க போகிறேங்கிறத மறந்துடாத. பணம்னு ஓடுறது ஃபேமிலிக்காக தான். அந்த ஃபேமிலியை விட்டுட்டு நீ பணம் சம்பாரித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மேடம் பணம்னு சொன்னாங்கன்னு வீட்டுக்காரன் பிள்ளையில விட்டுட்டு பணம் சம்பாதிக்க போயிடாது. அது எல்லாமே உன் ஃபேமிலிக்காக தான். அதை விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலே நீ என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாரி. அவங்களுக்காக சம்பாரி. சரியா? என் காசு ஏன் பணம் உன் பணம்னு ஒரு குடும்பத்தில் எப்போ பிரியுதோ அப்போவே உன் குடும்பம் 2ஆ பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? 1000 பேர் 1000 சொல்லுவான். உன் பணம் தனியாக எடுத்து வை, ஒழிச்சு வை, உனக்குன்னு ஆகும், உனக்குன்னு இருந்து என்ன பண்ண போகிறேன்? நம்மளுக்குன்னு இருக்கணும். அதுதான் சந்தோஷம். நம்ம குடும்பம் நம்மளுக்காகன்னு இருக்கணும். சொல்கிறவன் ஒன்றா தான் இருப்பா, அவள் வீட்டில் ஜாலியாக தான் இருப்பா இல்லையா? நாளைக்கு உன் வாழ்க்கை வீணாக போயிடும். ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் நம்ம வளர்கிறோம். ஒரு ஃபேமிலிக்காக தான் இருக்கோம். நம்மளுதுன்னு இருங்க. நீங்கள் நாளைக்கு நிறையா சம்பாதிப்பீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு அந்த மாதிரி. பணம் கண்ணை மறைச்சிடக்கூடாது. குடும்பத்தை விட்டுறாதீங்க. சரியா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ சந்தோஷமாக இருக்கும். எங்கேயோ ஒரு டூர் போகிறோம், தனியாக டூர் போய் ஜாலியாக இருப்பீங்களா? இல்லையா? ஃபேமிலியோடு போகிறது தானே. 5 மணி முன்னுமுட்டுன்னா ஏன் ஓடுறீங்க? அந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தானே. புரியுதா? ஃபேமிலி விட்டுறாதீங்க. தப்ப ஸ்டார்டிங்கில் அது எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ஃபேமிலி வராது. நினச்சி உருவாக்க முடியாது. சரியா? இது எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் மேம் இதையும் சொல்லி கொடுத்தாங்கன்னு மறந்துடாதீங்க. சரியா? என்ன தப்பு பண்ணாலும் அப்போ ஜாலியாக தான் இருக்கும். என்ன தப்பு எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாயை. அது இழுக்கும். ஆசை காட்டி உன்னை இழுக்கும். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நரகம்னா என்னன்னு உங்கள் லைஃப்பில் அது காட்டும். ஒவ்வொன்றும் புரிய வச்சு அடிக்கும். நீ இப்படி பண்ணல அதுக்கு இது, நீ அப்படி பண்ணல அதுக்கு இது. அடி விழுகும்போது தான் நம்மளுக்கு புரியும். ஐயோ நம்ம அப்போ பண்ணதுக்கு இப்போ அடிக்குது. நீ கத்தக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அடி விழுகும். புரியுதுங்களா? அப்போ நேர்மையாக போங்க. உங்கள் லைஃப் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைங்க. ஏன்னா வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி போய் மாற்றவே முடியாது. ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் கரெக்ட் பண்ணுறேன்னு பின்னாடி உன் லைஃப்பில் நீ போகவே முடியாது. அப்போ திருத்த முடியாத எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக செய்யணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் வாழ முடியாது. இல்லை நான் மறுபடியும் போகிறேன், ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. சரியா? உங்கள் பிஸ்னஸும் அப்படி தான். சும்மா மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கையை கவனமாக வாழுங்க. இந்த தொழிலே நீங்கள் கற்றுக்க வந்தது உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. அதை விட்டுறாதீங்க. ஒவ்வொன்றும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்க. சரியா? யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் நடக்கும். சரியா? அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைங்க, நீங்கள் தானாக வளருவீங்க. சரியா? அதை என்றைக்கும் பாசிட்டிவாகவே யோசிங்க, பாசிட்டிவாகவே மைண்டில் வைங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும். சரி எனக்கு ஆர்டர் வராது, நான் எப்படி பண்ணுவேன், நான் பண்ண எதையுமே யோசிக்காதீங்க. நான் நல்லா பண்ணுவேன், ஐயோ அடுத்த மாதம் ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் ரெடியாக இருக்கணும்னு நீ நினச்சாலே நீ ப்ராக்டிஸ் பண்ணுவியா? எனக்கு ஆர்டரே வராது, என்னை நம்பி எவன் வர போகிறானா, நீ பண்ண மாட்டியா? புரியுதுங்களா? உங்கள் மைண்ட் செட்டு தான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். உங்கள் மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ்டாக இருங்க. சரியா? ஃபீல்டுக்குள்ளே போயிடலாமா? எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஆர்டர் வந்துடுமா? பண்ணிடுவீங்களா? டல்லானீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள்.